ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த் புக்கோட சோஷியல் சயின்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டேமோட சோஷியல் சப்ஜெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் சோர்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. இதில் சோர்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இம்பார்ட்டன்டானது எக்ஸாம்க்குள்ளது மட்டும் தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். சோர்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியாவில் இதோட பீரியட் எதுலேருந்து இது வரைக்கும் சொல்கிறாங்கன்னா 700 AD 1200 AD வரைக்கும் தான் உள்ள பீரியட் தான் நம்ம வந்து இயர்லி மெடிவல் பீரியட் அண்ட் லேட்டர் மெடிவல் பீரியட்னு நம்ம சொல்கிறோம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஸோ இதெல்லாம் வந்து தேவையான கேட்டால் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் இந்த பாக்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கு நமக்கு வந்து தேவையானது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அவுரங்கசீப்போட அவையில் ஒரு வரலாற்று அறிஞர் ஹிஸ்டாரியன் வந்து ஒரு இருந்திருக்காரு. ஒரு யாருன்னு பார்த்தோன்னா கஃபி கானுங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, வரலாற்று ஆசிரியரோட கடமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கு அந்நியருக்கும் வேற்றுமை பாராமல் இருத்தல், நேர்மையுடன் எழுதுதல், இதுதான் வந்து வரலாற்று அறிஞரோட ஒரு கடமைகளாக பார்க்கப்படுது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? அவுரங்கசீப்போட அவையில் இருக்கிற ஒரு வரலாற்று அறிஞர் யார்? காஃபி கானோட கூற்று தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இது சோர்ஸஸ் வந்து நம்ம இப்போ சோர்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்க முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸஸ்னு ரெண்டாக வந்து சோர்ஸஸை பிரிக்கிறாங்க. இதில் பிரைமரி சோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு, மான்யூமெண்ட்ஸ், அதில் காயின்ஸு, இதில் கிடைக்கிற இது மூலயமா நமக்கு தெரிஞ்சிக்கப்படுற விஷயம் வந்து பிரைமரி சோர்ஸஸ்னும், செகண்டரி சோர்ஸஸில் லிட்ரரி ஒர்க்ஸ், இதில் வந்து பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், இந்த மாதிரி வந்து ட்ராவல் ஏஜஸ், அந்த பயண குறிப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்கள கொடுத்த குறிப்புகள் மூலியமாக எடுக்கப்படுற சோர்ஸஸ்லாம் வந்து செகண்டரி சோர்ஸஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து காப்பர் பிளேட்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன், இது மூலயமா வந்து நம்ம நிறைய பேர்த்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிக்க முடியுது, பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இருக்குது. இதில் நீங்கள் அவ்வளோவா ஒன்றும் படிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன், காப்பர் பிளேட்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக எது படிக்க போகிறோமோ அது மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, காப்பர் பிளேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. திருவலங்காடில் கிடைச்சப்பட்ட ஒரு காப்பர் பிளேட்ஸில் ராஜேந்திர சோழா பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அன்பில் பிளேட்ஸில் சுந்தர சோழா பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா, உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதில் நமக்கு என்ன பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த டைம் பீரியடில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்குங்கிறத பற்றி நம்ம எந்த இதில் பார்த்துக்கிறோன்னு பார்த்தோன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது. உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் உள்ளதை பற்றி நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, அங்கே உள்ள கிராமத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து திருவலங்காடு பிளேட்ஸ் வந்து யார் எழுதினதுன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர சோழா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அன்பில் பிளேட்ஸ் வந்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோன்னா சுந்தர சோழா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அங்கே கிடச்ச இன்ஸ்கிரிப்ஷனோட சோழ இன்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு என்னென்ன, இப்போ நம்ம சோழா கிங்ஸோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம காப்பர் பிளேட்ஸ்லையும் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க லேண்ட்ஸை வந்து எப்படி பிரிச்சுருந்துருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இவங்க லேண்டை வந்து ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சுருந்துருக்கு.